ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களா நீங்கள்? உங்கள் குணம் இப்படிதான். கன்னிராசி நண்பர்களின் பொதுவான பலன்களையும் அவர்களின் குணங்களையும் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசி உடையவர்கள் ஆவார். கன்னிராசியின் அதிபதி புதன் ஆகும். மேலும் நம் பதிவில் கன்னிராசி நண்பர்களின் பலன்கள், குணங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நட்சத்திரம், எண்கள், கலர்கள், பெயரெழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள். இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல் அமையும். எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு செயல்படுவார்கள். உழைப்பை அதிகம் விரும்புவார்கள். பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள். இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். வருமானத்துக்கு தந்தபடி செலவு செய்வார்கள். வீடு, வாகனம் போன்ற வசதிகளை அமைத்துக் கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்கள் அதிகம் கோபப்படுவார்கள். இவர்கள் எதையும் மறக்கவே மாட்டார்கள். அதிக ஞாபக சக்தி உடையவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வார்கள். இந்த ராசி பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று குணங்களை கொண்டிருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஆர்வமுடையவராக இருப்பார்கள். பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர். இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதை அதிகம் விரும்புவார்கள். புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவார். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் பேச்சில் அதிகம் நகைச்சுவை தான் கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள். யாரும் இவரை ஏமாற்றுவது கடினம். இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பார்கள். இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். மற்றவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவார்கள். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் இருப்பார்கள். இவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்ன என்று அறிந்துவிட முடியாது. இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்டக்கிழமை புதன், சனி. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீவிஷ்ணு. முக்கியமாக வீட்டில் செல்வம் செழிக்க இதெல்லாம் செய்ய வேண்டும். சூரிய அஸ்தமானத்துக்கு பின் இந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க. இல்லைனா வறுமை வாட்டி எடுத்துரும். இந்து மதத்தில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதுவும் இந்த நேரங்களில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து ஜோதிடத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக சூரிய அஸ்தமானத்துக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் அது அந்த வீட்டில் வறுமையையும் பிரச்சனைகளையும் வரவழைக்கும். அதனால்தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மாலை வேலைக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். பொதுவாக மாலை வேளையில், அதுவும் சூரிய அஸ்தமானத்துக்கு பின், எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகள் அதிகம் சுற்றி கொண்டிருக்கும். மேலும் மாலை வேளையில்தான் லட்சுமி தேவி வீட்டிற்கு வருகை தருவார். இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம். இப்போது சூரிய அஸ்தமானத்துக்கு பின் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை காண்போம். மஞ்சள். சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமானத்துக்கு பின் யாருக்கும் மஞ்சளை கொடுக்கக்கூடாது. ஏனெனில் மஞ்சள் குருவுடன் தொடர்புடையது. குரு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறார். ஆகவே சூரிய அஸ்தமானத்துக்கு பின் மஞ்சளை மற்றவருக்கு கொடுத்தால் அது வீட்டில் உள்ள அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தை மற்றவருக்கு கொடுப்பதற்கு சமம். இதன் விளைவாக வீட்டில் பணப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீட்டை பெருக்கக்கூடாது. துடப்பத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறார். அதே சமயம் மாலை சூரிய அஸ்தமானத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார். இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்தால் அது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம். லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது, வறுமையை கொண்டு வரும். எனவே மாலை வேளையில் வீட்டை பெருக்காதீர்கள். இரவு ஆன பிறகு கூட நீங்கள் பெருக்கலாம். துணிகளை துவைப்பது. சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு எதிர்மறை ஆற்றல் அதிகம் உலவும். எனவே இந்த நேரத்தில் துணிகளை துவைக்கவோ அல்லது துணிகளை காய வைக்கவோ கூடாது. அப்படி செய்தால் வெளியே உலவிக் கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றல் துவைத்த துணியில் நுழைந்து தங்கிவிடும். பின் அந்த துணிகளை அணிபவர் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே துணிகளை துவைக்கக்கூடாது. இந்த பொருட்களை தானம் செய்யாதீர்கள். சாஸ்திரத்தின்படி பால், சர்க்கரை, உப்பு போன்ற பொருட்களை சூரிய அஸ்தமானத்துக்கு பின் யாருக்கும் தானம் செய்யவோ அல்லது கடனாக கொடுக்கவோ கூடாது. அப்படி செய்தால் அந்த வீட்டில் உள்ள மகிழ்ச்சியும் செழிப்பும் பாதிக்கப்படும் மற்றும் வீட்டில் எப்போதும் பிரச்சனைகளை நிறைந்தவாறு இருக்கும். தூங்கக்கூடாது. மாலை வேளையில் சூரிய அஸ்தமானத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார். அப்படி வரும்போது வீட்டில் விளக்குகளை ஏற்றி வீட்டை பிரகாசமாக வைத்திருக்காமல் படுத்து கொண்டிருந்தால் அது வீட்டிற்கு வரும் லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதோடு அவரது கோபத்திற்கு ஆளாக்கிவிடும். லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் பணப்பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிட்டு
வீட்டில் வறுமை அதிகரிக்கும். அதனால் அஸ்தமனத்தின் போது தூங்கக்கூடாது. அதே போல இந்த பொருட்களை எப்பவும் மற்றவர்களிடம் கடனா வாங்கி பயன்படுத்தாதீங்க. இல்ல அது இழப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி வளர்த்திருப்பார்கள். இதனால் நாமும் நமது இன்பத் துன்பங்களை மட்டுமன்றி தங்களின் ஒரு சில பொருட்களையும் தங்களுக்கு பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் சாஸ்திரத்தின்படி ஒருவர் மற்றவர்களிடம் கடனாக ஒரு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது தீங்கை விளைவிக்கும். அதுவும் நாம் தினமும் பயன்படுத்தும் சில சிம்பிளான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அதன் விளைவாக ஒருவரது முன்னேற்றத்தில் தடை, நிதிநிலை பலவீனம், ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இப்போது ஒருவர் மற்றவர்களுடன் எந்த மாதிரியான பொருட்களை கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து காண்போம். அப்படி வாங்கி பயன்படுத்தினால் எந்த மாதிரியான விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை காண்போம். ஆடைகளை பகிரக்கூடாது. வாஸ்து சட்டத்தின்படி ஒருவர் தங்கள் பயன்படுத்தும் ஆடைகளை மற்றவருக்கு கடனாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்கக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவரின் விதியும் ஆற்றலும் வேறுபட்டவை. இந்த நிலையில் ஒருவர் மற்றவரின் ஆடைகளை பயன்படுத்தும் போது அந்நபரின் விதி பாதிக்கப்படுவதோடு பணப்பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். கை கடிகாரம் கொடுக்கக்கூடாது. அனைவருக்குமே கடிகாரத்தின் மீது ஆசை இருக்கும். சிலர் தங்களின் கடிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் கடிகாரத்தை எப்போதும் மற்றவர்களுடன் பகிரக்கூடாது. ஒரு கடிகாரத்தை மற்றவர்கள் அணியும் போது அவரது மோசமான நேரம் அணிபவரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டம் துரத்தக்கூடும். கைக்குட்டையை பகிரக்கூடாது. வாஸ்துபடி ஒருவர் தங்களின் கைக்குட்டையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொண்டால் அது அந்த இருவருக்கும் இடையே விவாதத்தை அதிகரித்துவிடும் மற்றும் இருவருக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்கிவிடும். பேனாவை பகிராதீர்கள். எப்போதும் ஒருவர் தங்களின் பேனாவை கடனாக கொடுக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது. ஒருவேளை அவ்வாறு செய்தால் அதுவும் அந்த இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை வரவைத்துவிடும். மேலும் நிதிநிலையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி நிதி பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும். துரப்பத்தை பகிரக்கூடாது. வாஸ்துபடி லட்சுமி தேவி துரப்பத்தில் வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட துரப்பத்தை வீட்டில் இருந்து மற்றொரு கொடுக்கும்போது அது வீட்டில் உள்ள லட்சுமி தேவியை மற்றொரு கொடுப்பதற்கு சமம். அது தவிர மற்றவர்களின் துரப்பத்தை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துவதோடு நிதிநிலையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா? வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும், நல்லது விளையும். யாருடைய கந்திஷ்டியும் பில்லி சூனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது. வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும். சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன. அவற்றில் தெய்வசக்தியை அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம். ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும்? ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும். வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது. வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும். பறவைகள். வீட்டில் அணில், சிட்டுக்குருவி, புறா, அணில் போன்ற பறவை, விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது. நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும். மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது. நெற்கதிர். உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி, புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும். இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்து குஞ்சு பொரிக்கவும் வாய்ப்புள்ளன. கலக்கக்கூடாது. புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடு கட்டினால் அதனை கலைக்கக்கூடாது. தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம். விரட்டவும் வேண்டாம். புறா, குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம். இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும். அதே போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம். கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும். விழா காலங்கள், முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும். ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம். கிழக்கு. அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. மேற்கு. மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் விலகும். வடக்கு. வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும், செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிறையும். தெற்கு. தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள், கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பஞ்சுத்திரி. பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும். தாமரை தண்டு திரி.
தாமரைத்தண்டு திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும், செல்வம் பெருகும். வாழைத்தண்டு திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும், ஆயுள் அதிகரிக்கும். அதே நேரம் நெற்றியில் திருநீறு, குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம். விபூதி, திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது. வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள். பூச்சிகள் போய்விடும், செடி கொடிகள் பாதுகாக்கப்படும். சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார். மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தடுக்கக்கூடியது. அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம். மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. அவரவர் செய்யும் கர்மா, அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர். யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது. நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மாவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யமதர்மராஜா கூறுகிறார். நாரத புராணம். யமதர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும், எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள். பிறப்பும் இறப்பும். அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கும் நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது. நெய்விளக்கு. கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம். இதனால் புண்ணியம் கூடும், பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது. கடவுள் துளசி இலையை கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவியை வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? 1. மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும். உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள். எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கைகூடி வரும். 2. மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும். நான் டாக்டராக வேண்டும், கலெக்டர், காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். இன்று வெற்றியடைந்த நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை. நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம். 4. நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும். வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள். 5. எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள். 6. உங்களை பிடிக்காத, உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் நபர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள். 7. உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள். 8. வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். 9. இன்றைய உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது. முக்கியமாக வேலை, தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது. ஆனால் சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான். உங்கள் நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். 11. உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும். இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்.